கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 12. தன்னையும் தன்னுடைய தேவைகளையும் தவிர மற்றவர்களுடைய தேவைகளும் உலகத்திற்கு அனாவசியம் என்று ஒவ்வொருவரே தங்களை தனித்தனியாக பிரித்து கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் அப்புறம் வாழ்க்கையே காட்டுமிராண்டித்தனமாக போய்விடாதா? அங்கேற்க நம்மை தன்னோடு ஆளவாய் நகரமாகிய மதுரை மாநகரத்தில் கோயில் கொண்டு அருளியிருக்கும் மதிப்பிற்குரிய சொக்கநாத பெருமான் பல தலைமுறைகளுக்கு முன் 64 திருவிளையாடல்களை புரிந்து புகழ் பெற்றார் என்பார்கள். இன்றைய மதுரையில் மூன்லைட் அட்வர்டைசிங் ஏஜென்சியோடும் அதன் விளம்பர பிரதாபங்களோடும் கோயில் கொண்டு அருளியிருக்கும் திருவாளர் கண்ணாயிரம் அவர்களோ தம்முடைய ஒவ்வொரு நாளிலும் எண்ணத் தொலையாத பல திருவிளையாடல்களை புரிந்து புகழ் பெற்று கொண்டிருந்தார். கண்ணாயிரம் அவர்களுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒரு திருவிளையாடலே. சொக்கநாத பெருமானுக்கு இந்த நூற்றாண்டில் அவதாரம் செய்து திருவிளையாடல் புரியும் உத்தேசம் கண்ணாயிரம் அவர்களிடம் தோற்று போய்விட நேரிடும். தெரிந்துதான் முன்பே பெற்றோர்கள் அவருக்கு இப்படி பெயர் வைத்தார்களோ என்னமோ. கண்ணாயிரத்திற்கு 1000 கண்கள், 1000 மனம், 1000 திட்டங்கள், எதை பற்றியும் கவலைப்படாத வியாபார மனம் அவருடையது. இந்த வினாடியில் பார்த்த பார்வை அடுத்த வினாடி வரை அப்படியே இருக்காது. இந்த வினாடியில் நினைத்த மனம் அடுத்த வினாடி வரை அப்படியே நினைக்காது. அவருடைய ஒரு திட்டத்தில் 100 திட்டங்கள் அடங்கியிருக்கும். கண்ணாயிரம், நீங்கள் பெரிய காரியவாதி என்றோ நீர் பெரிய காரியவாதி ஐயா என்றோ நண்பர்கள் தங்கள் பழக்கத்தின் தரத்திற்கேற்றபடி எப்பொழுதாவது கண்ணாயிரத்தை குத்தி காட்டினால் அதற்கு கண்ணாயிரம் சொல்கிற மறுமொழி மிகவும் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் என்னை காரியவாதி என்று ஒப்புக்கொள்வதற்காக நான் பெருமைப்படுகிறேன். நாம் நம்முடைய அவசியத்திற்காகத்தான் வாழ வேண்டுமே ஒழிய அனாவசியமாக ஒரு வினாடி கூட வாழக்கூடாது. நமக்கு நாமும் நம்முடைய தேவைகளும் தான் அவசியம். அதற்கப்பால் மற்றவையெல்லாம் அனாவசியம் என்று அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்வார் கண்ணாயிரம். தன்னையும் தன்னுடைய தேவைகளையும் தவிர மற்றவர்களுடைய தேவைகளையும் உலகத்திற்கு அனாவசியம் என்று ஒவ்வொருவருமே தங்களை தனித்தனியாக பிரித்து கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் வாழ்க்கையே காட்டுமிராண்டித்தனமாக போய்விடாதா என்று யாராவது விவகாரம் தெரிந்தவர்களோ எதிர்த்து கேட்டுவிட்டால் கண்ணாயிரத்திற்கு கோபம் வந்துவிடும். வானக்குழாய் போன்ற பெரிய மூக்குக்கு கீழே பக்கத்திற்கு ஒன்றாக 2 வண்டுகள் ஒட்டி கொண்டிருப்பது போல ஒட்டிக்கொண்டு தெரியும் ஹிட்லர் மீசையும் அந்த மீசையோடு சேர்ந்து கோபமுமாக தெரியும் பொழுது கண்ணாயிரம்தான். தான் எதையும் எதற்காகவும் கண்டிக்கலாம், கோபிக்கலாம். ஆனால் தன்னை எதற்காகவும் யாரும் கண்டிக்கக்கூடாது, கோபிக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறவர் கண்ணாயிரம். ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மணியோடு சொக்கநாத பெருமான் எதிரே வந்து நின்றால் கூட உம்முடைய திருவிளையாடர் பிரதாபங்களை பற்றி 6க்கு 4, 2 பத்தி, 3 கலர் விளம்பரம் ஒன்று கொடுத்திருக்கிறீரா என்று கேட்பதற்கு கண்ணாயிரம் தயார். ஒவ்வொரு வினாடியையும் பணமாக்கி விட வேண்டும் என்று தவித்து கொண்டு துருதுருவென தெரிபவர் கண்ணாயிரம். மூன்லைட் அட்வர்டைசிங் ஏஜென்சி காரியாலயத்தின் நிலைப்படிக்கு மேலே உங்கள் வரவு நல்வரவாகுக என்று எழுதியிருக்கும் வரவேற்பு வாசகத்தில் வரவு என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். 2 இடங்களிலும் அதற்கு வருமானம் என்றுதான் பொருள்படும். மூன்லைட் அட்வர்டைசிங் ஏஜென்சி காரியாலயத்தில் நல்வரவு அதிகமாக இருக்கலாம், ஆனால் செலவு என்னவோ வெறும் வார்த்தைகள்தான். கண்ணாயிரம் அங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு செய்கிற அதிகபட்ச மரியாதை ஒரு கப் காஃபி அல்லது வெற்றிலை சீவல், சுண்ணாம்பு தேவையானால் பன்னீர் புகையிலை. மிகவும் அதிகபட்சமாக செய்கிற மரியாதை போன்விட்டா அல்லது ஓவல் என்று இப்படி ஏதாவது இருக்கும். வருகிறவர்களுக்கு செய்கிற அதிகபட்ச அவமரியாதை என்னவென்று வாசகர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். மரியாதை அவமரியாதைகளுக்கு அங்கே தனித்தனி லட்சணங்கள் கிடையாது. அங்கே செய்யப்படுகிற மரியாதைகளிலும் அவமரியாதை இருக்கலாம், அதுபோல அவமரியாதைகளிலும் மரியாதை இருக்கலாம். வருகிறவன் புத்திசாலியாக இருந்தால் அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். புத்திசாலிகள் பெரும்பாலும் கண்ணாயிரத்தை தேடி வந்து மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். தப்பி தவறி யாராவது புத்திசாலிகள் வகையாக வந்து சிக்கி கொண்டாலோ கண்ணாயிரம் அவர்களை சீக்கிரமே முட்டாள்களாக மாற்றிவிடுவதில் சமர்த்தர். கண்ணாயிரத்தினிடம் முட்டாள்கள் புத்திசாலிகளாக மாற்றும் உலகத்துக்கு தேவையான திறமை இல்லாவிட்டாலும் புத்திசாலிகளை முட்டாள்களாக மாற்றும் உலகத்திற்கு தேவையில்லாத திறமை ஏராளமாகவே இருந்து தொலைத்தது. கண்ணாயிரத்தின் வாழ்க்கையில் வேகம் அதிகம். அவரிடம் அநியாயமான சுறுசுறுப்பு இருந்தது. மதுரை சீமையில் சுற்று வட்டாரத்து பட்டி தொட்டிகளை சேர்ந்த ஜமீன்தாரோ மிட்டாதாரரோ மிராசதாரரோ சமஸ்தானாதிபதியோ மதுரைக்கு வருகிறார் என்றால் அவர் தங்குவதற்கு இடம்
அவர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் வரை எல்லாம் கண்ணாயிரத்தின் கையில், கண்ணாயிரத்தின் பொறுப்பில் தயாராக இருக்கும். இப்படி பல பிரமுகர்களை கட்டி காக்கிற ஒரு பெரும் பிரமுகராக இருந்தார் கண்ணாயிரம். பிரமுகர்களை வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் முக்கால்வாசி நேரம் ரயில்வே பிளாட்பாரத்திலேயே நாட்களை கழிக்கிறவர் அவர். ஒரு காரியம் முடிகிற இடத்தில் இன்னொரு காரியம் ஆரம்பமாவது போல அவ்வளவு விரைந்து சுறுசுறுப்பான வாழ்க்கையுடையவர் அவர். முடிந்த காரியத்திற்கு பக்கத்தில் முடிய வேண்டிய காரியம் வந்து காத்து கொண்டிருப்பது அவருடைய வழக்கம். அன்று அதிகாலையில் யாரையோ ரயில் ஏற்றிவிட வந்தவர் அதே ரயிலில் மோகினியும் அவள் தாயும் அவர்களோடு அவர் முற்றிலும் எதிர்பாராத ஆளாக சத்தியமூர்த்தியும் வந்து இறங்க கண்டார். கூந்தல் தைல விளம்பர படத்திற்காக மோகினியின் தாயிடம் முன்பணம் கொடுத்து தேதி குறித்திருப்பது ஞாபகம் வந்தது அவருக்கு. உடனே இன்று காலையிலேயே அந்த புகைப்படத்தை எடுத்து முடித்து விட்டால் என்ன என்று கண்ணாயிரத்தின் வியாபார மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது. இந்த பையன் சத்தியமூர்த்தி எப்படி மோகினியோடும் அவள் தாயிடும் ரயிலில் சேர்ந்து வர நேரிட்டது என்ற சந்தேகம் அவருடைய மனதில் வந்து அலைமோதவே சத்தியமூர்த்தியிடமே நேரில் அதை கேட்டுவிட்டு அவன் ஆத்திரப்பட நேர்ந்ததால் ரயில் பிளாட்பாரத்தில் அவனிடம் சரியாக வாங்கி கட்டிக்கொண்டார். அப்புறம் அவர் ரயிலில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த மோகினியை அவள் தாயோடு சந்தித்ததும் அவளிடம் கூந்தல் தைல விளம்பரத்தை ஞாபகப்படுத்தியதும் தன் காரிலேயே அவர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டதும் மிகவும் வேகமாக நிகழ்ந்தேறிய நிகழ்ச்சிகள். புறப்படுவதற்கு முன், ரயில் எங்களோடு இதே வண்டியில் வந்தவர் பேனாவை தவற விட்டு போயிருக்கிறார், அதை அவரிடம் கொடுத்து விட வேண்டும், அவர் பிளாட்பாரத்திலேயே எங்காவது இருக்கிறாரா என்று பார்க்கிறேன் என்று மோகினி பிளாட்பாரத்தின் மறுக்கோடிக்கு போக முந்திய பொழுது, யார் அந்த பயல் சத்தியமூர்த்தியை கேட்கிறாயா? அவனை நானும் வழியில் எதிரே பார்த்தேன். அவன் இதற்குள் போயிருப்பானே. பையன் அவசர குடுக்கை. உங்கள் வண்டியில் அவனும் கூட வந்ததை நானே பார்த்தேன். எங்கள் தெருவில் இருக்கிற பையன்தான். உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த பேனாவை நானே அவனிடம் கொடுத்து விடுகிறேன் மோகினி. நீ அதற்கு வீணாக சிரமப்பட வேண்டும் என்று அவளை தடுத்தார் கண்ணாயிரம். தன்னிடம் அவர் பதில் சொல்லிய விதமே மோகினிக்கு பிடிக்கவில்லை. ஆள் இல்லாத பொழுது மற்றவர்களை பற்றி பயல் பரட்டை என்றெல்லாம் பேசுவது கண்ணாயிரத்திற்கு வழக்கம். அப்படி பேசி பேசியே பெரிய மனிதரானவர் அவர். நானே நேரில் சந்தித்து இந்த பேனாவை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று மோகினி உறுதியாக கூறிய பொழுது அவளுடைய தாய் அவளை உறுத்து பார்த்தாள். பைத்தியம் பிடித்து போய் அலையாது என்று கடுமையான குரலில் மிரட்டினாள். காரியவதியான கண்ணாயிரம் இந்த நிலையில் தமக்கு சாதகமாக எல்லாம் முடிவதற்கும் அப்பொழுது தாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டார். தாய்க்கும் மகளுக்கும் சண்டை வந்து ஒருவருக்கொருவர் முகத்தை தூக்கி கொண்டு நின்றால் மயில் தொகை மார்க்கூந்தல் தைலத்திற்கு எடுக்க வேண்டிய புகைப்படம் பாழாகிவிடுமோ என்ற பயத்தில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு சமாளித்தார் அவர். கௌரவத்தை விட காரியம் முக்கியமாயிற்றே அவருக்கு. புகைப்படம் எடுக்கிற இடத்திற்கு போவதற்கு முன் அந்த பையனுடைய வீட்டு வாயில் காரை நிறுத்தி அவனை வெளியே கூப்பிடுகிறேன். நீயே பேனாவை அவனிடம் கொடுத்து விடலாம். பாவம், உன் ஆசையைத்தான் நாங்கள் கெடுப்பானேன் என்று மோகினியை பார்த்து அசட்டு சிரிப்பை சிரித்தார் கண்ணாயிரம். நாகரிகமில்லாத அந்த சிரிப்பை எரித்து விடுவது போன்ற பார்வையால் எதிர்கொண்டாள் மோகினி. கண்ணாயிரத்தின் காரில் அவர் உடனிருந்து ஒட்டி கொண்டு வராமந்து செல்வத்தை நினைத்த பொழுது ஏதோ நரகத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போல அருவருப்பாகவும் வேதனையாகவும் உணர்ந்தாள் மோகினி. அம்மாவிற்கு இப்படியெல்லாம் இது நரகமாக தோன்றாது. ஏனென்றால் இந்த விதமான நரகங்களில் உழன்று உழன்று பணம் சேர்த்து கொண்டு வாழ ஆசைப்படுவதுதான் அம்மாவின் வாழ்க்கை லட்சியம். எனக்காகவே இந்த மாதிரி நரகங்களை படைத்து கொடுக்க தயாராக இருக்கிறாளே அம்மா. நான் கண்ணாயிரத்திடம் சிரிக்க சிரிக்க பேசினால் அம்மாவிற்கு திருப்தியாக இருக்கும். கண்ணாயிரம் அறிமுகப்படுத்தி இருக்கிற மஞ்சள் பட்டி ஜமீன்தாருக்கு என் கைகளால் சிற்றுண்டி கொடுத்தால் பெண் பிழைக்க தெரிந்தவளாக இருக்கிறாளே என்று அம்மா மகிழ்ச்சி அடைவாள். பணமும் பகட்டும் உள்ளவர்களுக்கு முன் எல்லாம் நீ தாராளமாக சிரித்து முகமலர பேச வேண்டுமடி. பெண்ணே, உன்னுடைய சிரிப்பிற்கு முன்னால் எந்த கொம்பனாக இருந்தாலும் மயங்கி ஆக வேண்டும் என்று பச்சையாகவே வாய்க்கூசாமல் என்னிடம் சொல்கிற அம்மா முன் நான் நியாயம் பேசி என்ன பயன்? நானாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த விதமான வாழ்க்கையை பற்றி நினைக்கக்கூடாதாம். நான் எப்படி வாழ வேண்டும் என்று அம்மா நினைக்கிறாளோ அப்படித்தான் நான் வாழ வேண்டுமாம். இன்னொருவர் நினைக்கிறபடி சொல்கிறபடி கட்டளையிடுகிறபடி அடிமைகள் தான் வாழ்வதாக சொல்வார்கள். அம்மா என்னை பெண்ணாக பெறவில்லை, பெண்ணாக வளர்க்கவும் இல்லை. அடிமையாக பெற்றால் அடிமையாகத்தான் வளர்க்கவும் ஆசைப்படுகிறாள். தனக்கு மட்டுமல்ல, தனக்கும் தான் கையை சுட்டி காண்பிக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய கீழ்த்தரமான விருப்பங்களுக்கும் எல்லாமாக சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அம்மா ஆசைப்படுகிறாள். கைகளிலும் கால்களிலும் கனமான இரும்பு விலங்குகளை பூட்டிக்கொண்டு முரட்டு அடிமையாக இருப்பதையும் விட கேவலமானது இந்த பூவும் பொன்னும் பட்டும் பணமும் பகட்டுமாக அலங்கரித்து கொண்டு யார் யாருடைய விருப்பங்களுக்கோ எப்படி எப்படியோ மிகவும் மென்மையான அடிமையாக இருப்பதுதான். இதை எப்படித்தானே என் அம்மாவிற்கு புரிய வைப்பேன்? அவளுக்கு புரிய வைப்பதை விட பட்ட பகலில் எல்லோரும் காணும்படி மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தில் ஏறி கீழே குதித்து என் உயிரை மாய்த்து கொள்வது என்னால் சுலபமாக முடிகிற காரியம்.
என்னுடைய இந்த அழகே எனக்கு பெரிய பகை. நான் ஏன் இப்படி அழகாக பிறந்து தொலைத்தேன்? பார்த்தவர்கள் அருவருப்பு அடையும்படியான அவலட்சணத்தை உடையவளாக பிறந்திருந்தேனானால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அப்பொழுது நான் யார் கண்ணிலும் படமாட்டேன். என்னை பார்க்கிறவர்கள் மனமும் கலங்கி தவிக்காது. பார்க்கிற கண்களில் லட்சணமாக தெரிய வேணுமடி பெண்ணே என்று கூச்சமில்லாமல் உபதேசம் செய்கிறாள் அம்மா. அழகை முதலாக வைத்து ஒரு வியாபாரமா? சீச்சி, என்ன வாழ்க்கையோ, என்ன பிழைப்போ! போன மார்கழியிலே டான்ஸுக்காக மனப்பாடம் பண்ணின ஆண்டாள் பாசுரத்திலே மானிடவர்க்கென்று பேசும்படி வாழ்கில்லேன் என்று ஒரு வரி வந்ததே, அந்த வரியை நெட்டுரு போடுகிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு அழுகையாக வந்தது. அம்மாவோ மானுட உருவிற்காகவே பேச்சுப்பட்டு ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருவருக்கு பேச்சுப்பட்டு வாழ வேண்டும் என்கிறாள். இப்படி மானத்தை அரித்திருக்கும் பல நினைவுகளோடு கண்ணாயிரத்தின் காரில் போய்க் கொண்டிருந்தாள் மோகினி. போன மார்கழியில் இந்த ஆண்டாள் பாசுரத்திற்குத்தானே ஆண்டாள் வேடமிட்டு கொண்டு பக்தி சிரத்தையோடும் அபிநயம் பிடித்த ஞாபகம் வந்தது அவளுக்கு. அதற்கு முந்தைய மற்றொரு ஞாபகமாக வில்லிபுத்தூர் கோவில் திருவாடிப்புற திருவிழாவில் தேர் அன்றைக்கிரவு இதே பாசுரத்தை பாடி ஆண்டாளின் கால்கள் மிதித்து நடந்த புண்ணிய பூமியிலே ஆண்டாளுக்கு முன்பாகவே ஆண்டாள் வேடமிட்டு ஆடிய நினைவும் அவளுக்கு இப்பொழுது உண்டாயிற்று. மனிதனுக்கு பயன்படுவதற்காக என் வாழ்வை பேரம் பேசினால் நான் வாழவே மாட்டேன் என்று பொருள்படும் அந்த அழகிய பாசுரத்தை இறைந்து பாடிக்கொண்டே உயிரை விட்டுவிட வேண்டும் போல மோகினி தன் வாழ்க்கை ஒரு சுமையாகவும் கனமாகவும் தனக்குத்தானே பலமுறை உணர்ந்திருக்கிறாள். மானிடவர்களுக்கு என்று பேச்சுப்படியின் வாழ்க்கையிலேன் என்ற பாசுரத்திற்கு அபிநயம் பிடித்து கொண்டே மானிடர்களை கவர்ந்து காசு சேர்க்க வேண்டும் என்ற அம்மாவின் ஆசைக்கும் தன் அந்தரங்கத்திற்கும் எட்டு ஏணி வைத்தாலும் எட்டாது என்று அவள் உணர்ந்துதான் இருந்தாள். வாழ்வதற்கு ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கமும் அர்த்தமும் இருக்க வேண்டும் என்று அவள் எண்ணி எண்ணி புழுங்கிக் கொண்டிருக்கிறாள். வாழ்வதற்கு ஒரே நோக்கமும் ஒரே அர்த்தமும் பொருள் சேர்ப்பதுதான் என்று அவளுடைய பேராசை பிடித்த அம்மா அவளிடம் வற்புறுத்துகிறாள். என்னுடைய இதயத்தின் இருட்டு என்றைக்கு விடியப் போகிறதோ என்று அவள் ஈரம் கசிந்திருந்த தன் கண்களை துடைத்து கொண்டு பெருமூச்சு விடவும், இதுதான் அந்த பையன் சத்தியமூர்த்தியின் வீடு, இறங்கி வா, அவனை கூப்பிட்டு பேனாவை குடித்து விட்டு போகலாம் என்று கண்ணாயிரம் காரை நிறுத்தி கீழே இறங்கி மோகினி இறங்குவதற்காக பின்புறம் வந்து கதவை திறந்து விடவும் சரியாக இருந்தது. பயல் அவன் இவன் என்று ஆளில்லாத போது பேசிவிட்டாலும் சத்தியமூர்த்தியிடம் கண்ணாயிரத்திற்கு ஏதோ ஒரு பயம் இருக்கிறது என்பதை மிஸ்டர் சத்தியமூர்த்தி இருக்கிறாரா என்று அவர் மரியாதையாக விசாரித்ததிலிருந்து தெரிந்து கொண்டாள் மோகினி. சத்தியமூர்த்தியிடம் பேனாவை கொடுத்துவிட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடை பெற்ற பொழுது சத்தியத்தின் வேட்கு நிறைந்த அந்த அழகிய கண்களின் பார்வையிலிருந்து விடுபட்டு போகிறோமோ என்ற ஏக்கம்தான் அவளிடம் மீதமிருந்தது. உலகத்தில் சாதாரணமாக எல்லாருடைய கண்களும் தன்னை பார்க்கிறார் போல பார்க்காமல் சத்தியமூர்த்தியின் கண்கள் தன்னை பார்க்கும் பொழுது அவற்றில் ஒரு ஆழ்ந்த அனுதாபம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். இப்படி ஓர் அனுதாபத்திற்காகத்தான் அவள் பிறந்ததிலிருந்து தவித்து கொண்டிருந்தாள். பேனாவை கொடுத்த பின் சத்தியமூர்த்தியின் வீட்டு வாசலில் இருந்து கார் புறப்பட்ட பொழுது பையன் தமிழ் எம்ஏ தேறி வீட்டோடு வரட்டு வேதாந்தம் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். திமிருக்கு ஒன்றும் குறைவில்லை. இந்த திமிர் பிடித்தவனுக்கு வேலை பார்த்து கொடுக்க சொல்லி உன்னுடைய தந்தையினிடம் சிபாரிசிற்கு வேறு வருகிறார் என்று அலட்சியமாக சொல்லத் தொடங்கினார் கண்ணாயிரம். மோகினி முகத்தை சுளித்தாள். அவளுடைய அருமை அம்மாவோ கண்ணாயிரத்திற்கு தலையாட்டி கொண்டது உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். கண்ணாயிரத்திடமிருந்து அற்பத்தனமான புறம் பேசும் குணத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் மோகினி மனம் நொந்தாள். அதே வீதியில் 4-5 வீடு தள்ளி சென்ற பின் கார் மறுபடியும் நின்றது. அதுதான் கண்ணாயிரத்தின் வீடு என்று அம்மா காதருகே முணுமுணுத்தாள். மோகினி பதிலே சொல்லவில்லை. கேட்டுக்கொள்ளாதது போல இருந்துவிட்டாள். முத்தழகம்மா, நம் வீட்டு காஃபி இந்த ஊரிலேயே தரமான காஃபி என்று பெயர் பெற்றதாக்கும். குடித்த பின் மோகினியே சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாள் பாருங்கள். இறங்கி வந்து பல்விலைக்கு காஃபி குடியுங்கள். அதற்குள் நான் ஸ்டூடியோவிற்கு போன் செய்து நாம் படம் பிடிக்க வரப்போது அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன் என்று கண்ணாயிரம் உற்சாகமாக அரட்டை சொற்களில் அவர்களை அழைத்த பொழுது, ஆஹா, அதுக்கென்ன, உங்கள் வீட்டு காப்பியை பற்றி சொல்லியா தெரியவேணும், மனுஷாலைப் போலத்தானே பண்டமும் இருக்கும் என்று ஒத்துப்பாடி புகழ்ந்து கொண்டே காரில் இருந்து கண்ணாயிரத்தோடு சேர்ந்து இறங்கிவிட்டாள் அம்மா. கீழே இறங்கி நின்று கொண்டு அம்மா மோகினியையும் இறங்கும்படி கையசைத்து கூப்பிட்டாள். மோகினி காரில் இருந்து இறங்கவே இல்லை. நீ போய்விட்டு வா அம்மா, எனக்கு காஃபியும் வேண்டாம், டீயும் வேண்டாம், சீக்கிரமாக படத்தை பிடித்து கொள்ள சொல். காலத்திற்கு வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு கோயிலுக்கு போகணும் என்று கடுமையாகவும் கண்டிப்பாகவும் அம்மாவிற்கு பதில் கூறினாள் மோகினி. இப்ப நீ இறங்கி வரப்போறியா இல்லையா? என்னடி இது மரியாதை தெரியாம என்று அம்மா மிரட்டினாள். பெண் அசைந்து கொடுக்கவே இல்லை. பரவாயில்லை முத்தழகம்மா, நீங்கள் வாருங்கள், உங்கள் பெண்ணை சிரமப்படுத்த வேண்டாம், பாவம்,
அவளுக்கு நம் வீட்டு காஃபி கொடுத்து வைக்கவில்லை போல இருக்கிறது. மஞ்சள்பட்டி ஜமீன்தார் ரயில்ல இருந்து இறங்குறப்பவே, கண்ணாயிரம் ஃப்ளாஸ்கில் உங்கள் வீட்டு காஃபி கொண்டாந்துருக்கியா இல்லையா? அதை முதல்ல சொல்லு. நீ காஃபி கொண்டாடலைனா இப்படியே ஊருக்கு திரும்பிடுறேன். நாளைக்கு மறுபடியும் ரயிலேறி வந்து காஃபியோடு உன்னை எதிர்பார்க்கிறேன் என்பார் என்று பேச்சுக்கு பேச்சு முத்தழகம்மா என்று பேரை குழைவோடு சொல்லி விழித்து நாசுக்காக குழைந்தார் கண்ணாயிரம். இப்படி 4 தரம் யாராவது பேரை சொல்லி போலியாக கூப்பிட்டால் கூட அம்மாவிற்கு உச்சி குளிர்ந்து போய்விடும் என்று மோகினிக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது கண்ணாயிரம் அம்மாவிடம் குழைந்த குழைவினால் அம்மா தன்னை கோபத்தோடு பார்த்து கொண்டிருப்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். சொன்னால் கேள், எனக்கு காஃபி வேண்டாம், நீ மட்டும் போய் விட்டு வாமா என்று 2ஆம் தடவையாகவும் அழைத்துச் சொன்னாள் மோகினி. அவள் பிடித்த முரட்டுத்தனம் என்று அம்மாவிற்கு தெரியும். நீ ஒரு நாளைக்கு உருப்படவே போறதில்லை என்று வயிற்றெரிச்சலோடு மகளை பார்த்தாள். கைகளை சேர்த்து சொடுக்கி முறித்துவிட்டு கண்ணாயிரத்தோடு படியேறி உள்ளே போனாள் அம்மா. காரியத்தை கெடுத்து போடுவீங்க போல இருக்கே, அது போக்குப்படியே விட்டுப்பிடியுங்க முத்தழகம்மா. முதலில் ஃபோட்டோவுக்கு உட்கார்ந்து காரியம் முடியட்டும், அது முக்கியம். அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் என்று அம்மாவை உள்ளே அழைத்து போகும் பொழுது கண்ணாயிரம் சொல்லி கொண்டு சென்றதை காரில் உட்கார்ந்தபடியே மோகினியும் கேட்க முடிந்தது. என்ன நரக வாழ்க்கை இது! ஃபோட்டோ முடித்து வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக அம்மாவிடம் கண்டித்து சொல்லிவிட வேண்டும். எண்ணெய் விளம்பரம், சீயக்காய் பொடி விளம்பரம் என்று இனிமேல் என் உயிரை வாங்கப்படாதம்மா. மானமாக ஏதாவது செய்து சம்பாதித்து போடுகிறேன். கோயில் திருவிழா, நல்லவர்கள் நடத்துகிற சபையாண்டு விழா என்று கௌரவமாக 4 இடங்களில் நான் படித்திருக்கிற நடனத்தை கலையாக ஆடுகிறேன். அதில் கிடைக்கிற சம்பாத்தியம் நமக்கு போதும். இந்த அல்ப ஆசைகளை எல்லாம் விட்டுவிடு. இனிமேலாவது என்னை புரிந்து கொள். மஞ்சள்பட்டி ஜமீன்தாரும் மயில் தொகை மார்க்கு கூந்தல் தைலக்காரனும் அவர்களை கட்டி கொண்டு அழுகிற கண்ணாயிரமும் இக்கேடு கெட்டு வேணாமாலும் போகட்டும். நீ என்னை அநியாயமாக கொள்ளாதே. நான் இதற்கெல்லாம் ஆளில்லை என்று அம்மாவிடம் எப்படி சித்தத்தோடு பேச வேண்டும் என்பதை நினைத்த பொழுது அந்த நினைப்பே துணிவாகவும் சுறுசுறுப்பாகவும் ஓடியது அவள் மனதில். 2 மாதங்களுக்கு முன் முதலாக இந்த மஞ்சள்பட்டி ஜமீன்தார் என்ற பெருங்குடி மகனை கண்ணாயிரம் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தியதும், அம்மா தனக்கு அவரை அறிமுகப்படுத்திய பொழுது தான் கனன்று சீறி விழுந்ததையும் இப்பொழுது மீண்டும் நினைவு கூர்ந்தாள் மோகினி. அன்றைக்கு எங்கிருந்து தான் தனக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ என்பதை இப்பொழுது எண்ணுகிற வேளையில் அவளுக்கே வியப்பாக இருந்தது. அம்மாவும் சுற்றி இருந்தவர்களும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள முயன்ற பல வேளைகளில் தான் முரண்டு பிடித்து நெருப்பாக இருந்து அவர்களுக்கு சுற்றியிருந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தது அவளுக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மிக சிரமப்பட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருந்த காரணத்தினால்தான் நடுவே வாழ்க்கை முடித்து கொண்டு ஒரே அடியாக போய் சேர்ந்து விடலாமா என்ற அலுப்பும் சோர்வும் விரக்தியும் அவளுக்கு ஏற்பட்டன. சில நாட்களில் உயிர் வாழ்வதற்கே அலுப்பாகவும் சோர்வாகவும் இருந்திருக்கிறது அவளுக்கு. அதிகமாக அவள் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வேறு செய்தி ஒன்றை தந்தை அப்பொழுது அவனிடம் கூறினார். முடிந்தால் இன்றைக்கு சாயங்காலமாவது நாளைக்கு காலையிலாவது கண்ணாயிரத்தை போய்ப்பார். நான் அவரிடம் நேற்று பேசிக்கொண்டிருந்த பொழுது உன்னை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த சுற்று வட்டாரத்தில் கண்ணாயிரம் மனம் வைத்தால் சாதிக்க முடியாத காரியமில்லை. மல்லிகை பந்தல் கல்லூரி வேலையை பற்றி உனக்கே நம்பிக்கை இல்லை என்று தோன்றுகிறது. கண்ணாயிரம் யாரிடமாவது வேண்டியவர்கள் மூலம் சொல்லி உனக்கு ஒரு வேலை பார்த்து தர முடியும். ஞாபகத்தில் வைத்துக்கொள். கண்ணாயிரத்தை போன்றவர்களின் தயவு நமக்கு என்றைக்கும் வேண்டும். யாருடைய சமூக வாழ்க்கை பற்றி மிகவும் போலியானதென்றும் பொய்யானதென்றும் எண்ணி எண்ணி அவன் வருத்தப்பட்டிருக்கிறானோ அவரிடமே அவனை போய் நிற்கச் சொல்கிறார் தந்தை. பொய்யாகவும் வஞ்சகமாகவும் வாழ்ந்தாலும் பணமும் காரியங்களை சாதிக்கிற திறமையும் உள்ளவர்கள் சமூகத்தை எந்த அளவிற்கு மயக்கி விடுகிறார்கள் என்று எண்ணி வியந்தான் சத்தியமூர்த்தி. தன் தந்தையே கண்ணாயிரத்தை பெரிய மனிதராக மதிக்கும் அளவிற்கு கண்ணாயிரம் மயக்கும் தன்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது வேதனையும் ஏமாற்றமும் அவனுக்கு ஒருங்கே ஏற்பட்டன. மீண்டும் அந்த வாக்கியங்களைத்தான் நினைத்தான் அவன். நல்ல மனித வாழ்க்கையில் தன்னுடைய ஒவ்வொரு தேவைக்காகவும் மட்டுமே போராட முடியாது. தன்னுடைய தேவைக்காகவும் நியாயத்திற்காகவும் சேர்ந்தே போராட வேண்டியிருக்கும். நேர்மையான உணர்ச்சிகளில் ஆழ்ந்து வாழத் தெரியாமல் ஏனோ தானோ என்று மிதந்து கொண்டு வாழும் கண்ணாயிரத்தை போன்றவர்களை சத்தியமூர்த்தி வெறுத்தான். அவனுடைய தந்தையோ கண்ணாயிரத்தை போன்றவர்களின் தயவு என்றைக்குமே வேண்டும் என்கிறார். என்ன, நான் சொல்லியது ஞாபகத்தில் இருக்கட்டும். சாயங்காலம் கண்ணாயிரத்தை போய் பார்த்துவிட்டு வா என்று மறுபடியும் அவன் தந்தை அவனை வற்புறுத்தினார். தன் கையில் இருந்த அந்த கடிதத்தை அதை சூழ்ந்து கொண்டு மணக்கும் மல்லிகைப்பூ மனதோடு சட்டைப்பைக்குள் வைத்துக்கொண்டு தந்தையின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் சத்தியமூர்த்தி. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் கண்ணாயிரத்திற்கு முன்னே போய் கை கட்டி கொண்டு நிற்க மாட்டேன் அப்பா என்று சொல்லிவிடுவதற்கு நாக்கு துடித்தது. தான் அப்படி எதிர்த்து பேசினால்
வாழ்க்கையில் பல காரணங்களால் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற தந்தையின் மனம் இன்னும் வேதனை கொள்ளும் என்று தன்னை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டான் சத்தியமூர்த்தி. கண்ணாயிரம் என்னும் பொய்மைக்கு முன்னால் போய் நிற்கிற துர்பாக்கியம் தனக்கு நேராமல் இருப்பதற்காகவாது உடனே பூபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் அவன். அன்பின் பரிபூரணமான தம்மை கனிந்து நிற்கிறார் போல ஒரு அழகிய சொல்லால் உங்களை அழைக்க விரும்பினேன் என்று பூமதியின் மகள் தனக்கு எழுதியிருந்ததை அப்பொழுது நினைத்து கொண்டான் சத்தியமூர்த்தி. இன்னொருவரால் விரும்பப்படுகிறோம் என்றோ அன்பு செய்யப்படுகிறோம் என்றோ தெரிய வரும்பொழுது இயல்பாக உண்டாகிற உற்சாகம் அப்பொழுது அவன் மனதிலும் ஓரளவு ஏற்பட்டிருந்தது. சர்க்கஸில் ஒரு ஆளை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு முகத்தையும் உடலையும் தவிர சுற்றிலும் போய் பதிந்து கொள்கிறார் போல நறுப்புடன் கூடிய கத்திகளை வீசி எறிவார்களே, அப்படி சிந்தனைகளாலும் சூழ்நிலைகளாலும் துன்பங்களே தன்னை குறிவைத்து வீசப்பெறுவதாக உணர்ந்து தவிக்கும் வேளையிலே நடுவே ஒரு பூச்செண்டும் வந்து விழுந்ததென இந்த கடிதம் மல்லிகை பந்தலில் இருந்து வந்திருப்பதாக அவன் எண்ணினான். நண்பகல் நேரத்தின் ஒடுங்கிய ஓய்ந்த அமைதி வீட்டில் சூழ்ந்திருந்தது. அப்பா ஊஞ்சல் பலகையில் படுத்து தூங்கத் தொடங்கியிருந்தார். கல்யாணி என்று கிணற்றடியிலிருந்து 7-8 முறை இளைய பெண்ணை பெயர் சொல்லி அழைத்து அழுத்து போன அம்மா மூத்த பெண் ஆண்டாளை கூப்பிட்டு, இந்த கல்யாணி எங்கேதான் இருக்கிறாள் என்று பார்த்து தொலையேன் என்று கேட்டதையும், அதற்கு மறுமொழியாக அம்மாவிடம் ஆண்டாள், கல்யாணி கேட்கிறாய் அம்மா, அவள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வடுவூர் பரமசாமி எழுதிய பரிமள விலாஸ் படுகொலையின் 7வது அத்தியாயத்தில் இருக்கிறாள் அம்மா. அவள் 20 தடவை என்ன 700 தடவை நீ தொண்டை கிழிய கத்தினாலும் இப்பொழுது அவள் காதில் விழாது என்று பதில் சொல்லியதையும் அத்தனை துயரமான மனநிலைமையிலும் ரசித்தான் சத்தியமூர்த்தி. இவ்வளவு வறுமையின் இடையிலும் இந்த வீட்டில் சிரிப்பும் நகைச்சுவையும் கூட மீதம் இருக்கின்றனவே என்று எண்ணி வேந்து கொண்டான் அவன். குடும்பத்தை எதிர்நோக்கியிருக்கிற துன்பங்களும் பொருளாதார தொல்லைகளும் தெரிந்தால் கல்யாணியால் நிம்மதியாக துப்பறியும் நாவல் படிக்க முடியாது. ஆண்டாளால் சிறிது வேடிக்கையாக பேச முடியாது. பிள்ளையின் மலர்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலங்களில்தான் பேச்சியம்மன் கோவிலில் போடுகிற நெய்விளக்கும், திங்கள்கிழமை மாலை வேளைகளில் பழைய சொக்கநாதர் கோவிலை சுற்றுகிற சுற்றுகளுமே போதுமென்று நினைக்க மாட்டாள். அப்பா அம்மா தங்கைகள் எல்லோருமே தான் சம்பாதித்து போடத் தொடங்கிய பின்புதான் இந்த குடும்பத்திற்கு விடியப் போகிறது என்று காத்திருப்பது அவனுக்கு தெரியும். நெஞ்சின் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வீட்டிற்கு உழைக்க வேண்டும் என்றுதான் ஒரு தீர்மானமான முடிவு செய்து கொண்ட மனநிலையோடு பூபதி அவர்களுக்கு கடிதம் எழுத உட்கார்ந்தான் அவன். பகல் 3:30 மணிக்கு அந்த கடிதத்தை எழுதத் தொடங்கியவன் 4:30 மணி வரை சரியாக 1 மணி நேரம் எழுதியிருந்தான். கடிதம் வரிக்கு வரி, வாக்கியத்திற்கு வாக்கியம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவருடைய மனதை கவ்வுகிறார் போல வாய்த்திருந்தது. பூபதி அவர்களின் மனதில் அந்த கடிதம் தன்னை பற்றி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுக்கு வர துணை செய்யும் என்ற முழு நம்பிக்கையோடு தான் சத்தியமூர்த்தி அந்த கடிதத்தை தபாலில் சேர்ப்பதற்கு புறப்பட்டான். அதை எழுதி முடித்த பொழுது அவன் மனம் குழப்பமின்றி நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் ஒன்றை நினைக்கும் பொழுது அவன் மனம் திரும்ப திரும்ப குமுறத்தான் செய்தது. பதவியையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தேடுவதற்கு தகுதியும் நேர்மையான திறமையும் மட்டுமே இன்றைய வாழ்க்கையில் போதுமானவையாக இருப்பதில்லை. சிந்திப்பதற்கு தேவையான திறமை வேறாக இருக்கிறது. வாழ்வதற்கு தேவையான திறமை வேறாக இருக்கிறது. என்னைப் போல MA முதல் வகுப்பு தேர்ச்சியும் வாழ்க்கை பற்றிய நல்ல லட்சியங்களும் உள்ளவர்கள் ஒரு உத்தியோகத்திற்காக வயிற்று நிரப்பிக்கொள்ள வழி செய்யும் ஒரு வெறும் உத்தியோகத்திற்காக இப்படி நாயாக அலைகிறோம். கண்ணாயிரத்தைப் போல அறிவையும் முதலீடு செய்யாமல், பணத்தையும் முதலீடு செய்யாமல், வெறும் சாமர்த்தியத்தையும் சூழ்ச்சியையுமே முதலீடு செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் வென்று கொண்டு போகிறவர்களும் இதே உலகில்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய சாமர்த்தியம் அப்பாவை போன்ற நல்லவர்களை கூட மயங்கி கவர்ந்து விடுகிறதே என்று மனம் புழுங்கியபடி தபால் ஆபீஸின் கல் கட்டிடத்திற்குள் நுழைந்து கடிதத்தை தபாலில் சேர்த்துவிட்டு அவன் வெளியேறிய பொழுது, இந்த ஊரில்தான் இருக்கிறாயா சத்தியம்? பார்த்து வெகு நாட்களாயிற்றே என்று குமரப்பன் எதிர்கொண்டான். தனக்கு மிகவும் நெருங்கிய தோழனாக கல்லூரி நாட்களில் இருந்தே பழகியிருக்கும் அந்த நண்பனை மனதின் தவிப்பு நிறைந்து இந்த வேளையில் சந்தித்தது சத்தியமூர்த்திக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. குமரப்பனுடைய கைத்திறன் விந்தையானது. எந்த சித்திர கலாசாலையிலும் கற்காமலே அவன் கைகள் இழுக்கும் கோடுகளிலே சிரிப்பும் அழுகையும் சீற்றமும் வேட்கையும் தெரியும்படி விதவிதமான மனித உருவங்கள் பிறந்தன. பொழுதுபோக்காகவும் விளையாட்டாகவும் தொடங்கிய இந்த கலை கல்லூரி நாட்களிலேயே அவனை சிறந்த வல்லுநனாக்கி இருந்தது. நகைச்சுவை சித்திரங்களின் கேலி சித்திரங்களையும் அவனுடைய சுறுசுறுப்பான கைகள் நொடிப்பொழுதில் பக்குவமாக வரைந்து முடித்தன. அவன் கரங்கள் காகிதத்தில் வேகமாகவும் சாமர்த்தியமாகவும் விளையாடின. சத்தியமூர்த்தியோடு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுதே படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு பத்திரிகையில் கார்ட்டூனிஸ்டாக போய்விட்டான் குமரப்பன். அவனாக தேடிப்போய் அடைந்ததல்ல, தானாகவே அவனை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தது.
கல்லூரி பொருட்காட்சியில் அவன் வரைந்து வைத்திருந்த சுவையான கேலி சித்திரங்கள் சிலவற்றை கண்டு வியந்த அந்த பத்திரிகை ஆசிரியர் அவனிடம் அமைந்திருந்த இந்த நுணுக்கமான திறமையை கண்டுபிடித்து அவனை தேர்ந்தெடுத்தார். குமரப்பன் வெறும் தொழில் நோக்குடனோ பணத்திற்கு ஆசைப்பட்டு தவிக்கும் மனநிலையுடனோ கார்ட்டூனிஸ்ட் ஆகவில்லை. இயற்கையாகவே அவனுடைய கண்களும் மனமும் சுறுசுறுப்போடு பார்க்கும் தன்மை வாய்ந்தவை. புத்தி கூர்மையும் அவனுக்கு அதிகம். பூகோள நூலின்படி உருண்டை வடிவமான இந்த உலகம் சுற்றி கொண்டிருப்பதாக ஒரு காட்சியை வரைந்துவிட்டு அதை பார்த்து கொண்டு நிற்கும் பொழுதே அதை பார்த்த படைப்பு கடவுளின் தலை சுற்றுவதாகவும் ஒரு கார்ட்டூன் எழுதி தேவர்களெல்லாம் படிக்கிற பத்திரிகை ஏதாவது ஒன்று இருந்தால் அதற்கு அனுப்பி பிரசுரம் செய்ய சொல்ல வேண்டுமடா சத்தியம் என்று அடிக்கடி சொல்வான் குமரப்பன். இப்படி ஏதாவது குறும்புத்தனமாக சொல்லாமல் சும்மா இருக்க முடியாது அவனால். மனிதருடைய நெஞ்சம் சதா காலமும் பணம் காசு பற்றித்தான் எண்ணி தவித்துக் கொண்டிருக்கும் என்று நெஞ்சின் மேல் பணப்பைக்கு இடம் விட்டு சட்டை தைக்கத் தொடங்கிய முதல் தையற்காரனை தெரிந்து கொண்டிருக்கிறான் பார்த்தாயா என்று இப்படி ஏதாவது ஆழமான குறும்புத்தனமுள்ள வாக்கியத்தை முன்னும் பின்னும் தொடர்பில்லாமல் இருந்தார் போலிருந்து திடீரென்று சொல்வான் அவன். குமரப்பனோடு பழகுவதே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அவனை சந்தித்து பேசத் தொடங்கினால் அந்த சந்திப்பையும் பேச்சையும் முடிக்க வேண்டுமென்றே தோன்றாது. இந்த உலகமே தன்னுடைய கேலிக்கும் அலட்சியத்திற்கும் குறும்பு பேச்சுக்கும் மிகவும் சுதந்திரமாக விமர்சனம் செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருப்பது போல பாவித்து கொண்டு பேசும் கலைத்திமிர் குமரப்பனிடம் உண்டு. இந்த கலைத்திமிரும் கூட விரும்பத்தக்க விதத்தில் இருக்குமே ஒழிய வெறுக்கத்தக்க விதத்தில் இருக்காது. எப்பொழுதும் போல குமரப்பனை பார்த்ததும் அவனுடைய விசித்திரமான குணங்கள் எல்லாம் சத்தியமூர்த்திக்கு ஞாபகம் வந்தன. என்னடா இது, ஏதோ சந்திக்கக்கூடாத ஆளை எதிரே சந்தித்து விட்டார் போல அப்படியே மலைத்து போய் நின்று விட்டாய். தபால் ஆபீஸுக்கே நேரில் தேடி வந்து சிரத்தையாக பெட்டியில் போட வேண்டிய ஏதோ ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு இந்த வெயிலில் நீயே வந்திருக்கிறாய் என்று சிரிப்பும் குத்தலமாக பேச்சை ஆரம்பித்தான் குமரப்பன். அதெல்லாம் ஒன்றுமில்லை குமரப்பா. திடீரென்று உன்னை எதிர்பார்த்ததுமே ஒரு பெரிய சர்வ கலாசாலையே நேருக்கு நேர் சந்தித்தார் போல் ஆகிவிட்டது. கடிதத்தை தபாலில் சேர்த்துவிட்டு அப்படியே ரயில்வே மேற்பாலத்தின் வழியாக எங்காவது உழவப் போகலாம் என்று வந்தேன். நல்ல நேரத்தில் தான் நீயும் வந்து சேர்ந்திருக்கிறாய் என்று சத்தியமூர்த்தி பதில் சொல்லி கொண்டு வந்த பொழுது பாதியிலேயே அவன் பேச்சை தடுத்து நிறுத்திவிட்டு, அது சரி, நீ என்னை ஒரு சர்வ கலாசாலையோடு ஒப்பிடுவதை ஒரே ஒரு காரணத்திற்காக நான் மறுக்கிறேன். நான் தெரிந்து கொண்டிருக்கிற பல விஷயங்களை உலகத்தில் எந்த சர்வ கலாசாலையும் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி சிரித்தான் குமரப்பன். அவனுடைய அந்த கர்வத்தை பார்த்து சத்தியமூர்த்தியாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. தெருவில் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுதே எதிரில் சந்திக்கிற ஒவ்வொருவரது பார்வையையும் முகத்தையும் நடையையும் கூட விமர்சனம் செய்து சிரித்து பேசிக்கொண்டே நடப்பான் குமரப்பன். எதையாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற குறும்புத்தனமான ஆர்வத்தோடு அவன் கண்கள் சதா அலைந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்த பாதையில் எதிர்பக்கமிருந்து ஆன்டெஸ்ட் என்று போர்டு மாட்டியபடி ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. லாரி கார்களுக்கு போடுகிற மாதிரி சில ஆட்களுக்கும் இந்த போர்டு மாட்ட வேண்டுமடா சத்தியம். சரியாக வாழ்வதற்கு பழகாமல் தாறுமாறாக வாழ்கிற சிலருடைய வாழ்க்கையும் ஆன்டெஸ்டாகத்தான் இருக்கும். முழு பக்குவமும் பெறாமல் வாழ்வதற்கும் பிறரிடம் பழகுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிற சில மனிதர்களிடம் கூட மார்பில் எல்போர்டு மாட்டிக்கொள்ள வேண்டும். போர்டாக மாட்டிக்கொள்ள முடியாவிட்டால் சட்டை பித்தானிலாவது எனாமலில் எல் என்று பதித்து கொள்ளலாம் என்று அரட்டையை தொடங்கினான் குமரப்பன். குத்துவிளக்கு எப்படி இருக்கிறது குமரப்பன் என்று அவன் வேலையை பார்க்கிற பத்திரிகை பற்றி விசாரிக்கலானான் சத்தியமூர்த்தி. ஆஹா, கேட்க வேண்டுமா? சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அச்சு இயந்திரங்களும் மனிதர்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் போன வாரம்தான் பெர்லினில் இருந்து திரும்பினார். இந்த வாரம் ஜப்பானுக்கு போவார் போலிருக்கிறது. இதுவரை வாரம் ஒன்றிற்கு மொத்தம் 4 பக்கம் 8 கார்ட்டூன்கள் போட்டு கொண்டிருந்தேன். கார்ட்டூன்கள் மிகவும் நன்றாக இருப்பதால் அடுத்த வாரத்திலிருந்து 6 பக்கத்திற்கு 12 கார்ட்டூன்கள் போட வேண்டும் என்று ஏற்பாடாகி இருக்கிறது. எங்கள் பத்திரிகைக்கு என்னடா குறை? போதும் போதும் என்று சொன்னாலும் கேட்காதபடி கண்ணாயிரம் விளம்பரங்களை தேடிக்கொண்டு வந்து குவிக்கிறார். விளம்பரங்கள் பணத்தை தேடிக்கொண்டு வந்து குவிக்கின்றன. பணம் சௌகரியங்களை தேடிக்கொண்டு வந்து குவிக்கிறது. இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது உண்டா? உண்டு, தாராளமாக உண்டு. விற்பனையை பெருக்குவதற்காக ராசி பலன் போடலாம் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. சினிமா நட்சத்திரங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்தால் நல்லதென்று ஏஜென்ட்டுகள் ஆசைப்படுகிறார்கள். துவையில் அரைப்பதை பற்றி வாரம் ஒரு பக்கம் வந்தால் பெண்களுக்கு திருப்தியாக இருக்குமாம். போதும் போதும், நான் ஏதோ ஒரு வார்த்தைக்கு கேட்டால் நீ என்னென்னவோ வம்பு வளர்த்து கொண்டு போகிறாயே. உன் குறும்பு பேச்செல்லாம் என்றைக்குத்தான் ஒடுங்க போகிறதோ? இதை கேட்டு குமரப்பன் சத்தியமூர்த்தியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சிரித்தான்.
சிரித்துக்கொண்டே சொன்னான். இந்த குறும்புத்தனம்தான் என்னுடைய தொழிலுக்கு மூலதனம் அப்பனே. இதை விட்டுவிட்டு அப்புறம் நான் எங்கே போவது? பால் டபோரி என்ற ஒரு மேற்கு நாட்டு ஆசிரியன் முட்டாள்தனத்தையே ஒரு கலையாக வர்ணித்து புத்தகம் எழுதியிருக்கிறான் தெரியுமா குமரப்பன்? ஒரு தடவை மட்டுமல்ல, 2-3 தடவை அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேனடா சத்தியம். பைத்தியக்காரத்தனம், நவநாகரிகம், முட்டாள்தனம், இந்த 3 அம்சங்களுக்குள்ளேயே மனித வர்க்கத்தின் முழு சரித்திரத்தையும் நான் சொல்லி முடித்து விடுவேன் என்று அந்த புத்தகத்தை பால் டபோரி ஆரம்பித்திருப்பான். எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், பால் டபோரி அந்த புத்தகத்தில் மனித வாழ்க்கை எந்த கோணத்திலிருந்து பார்த்திருக்கிறானோ அதே கோணத்திலிருந்து மட்டும்தான் நீயும் நம்மை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கை பார்க்கிறாய் குமரப்பன். மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறேனடா சத்தியம். எனக்கு வாழ்க்கையை அந்த கோணத்திலிருந்து தான் பார்க்க தெரியும். கண்ணாயிரத்தைப் போல மற்றவர்களை முட்டாள்களாக்கி கொண்டு வாழ்கிற போலி புத்திசாலிகள் உள்ள உலகத்தில் வாழ்க்கையை நீயும் நானும் வேறு விதமான கோணத்திலிருந்து பார்த்து பயனில்லை அப்பனே, பயனில்லை. எனக்கு உத்தியோகம் தேடிக்கொள்வதற்காக நான் இன்று மாலைக்குள் கண்ணாயிரத்தை போய் சந்திக்க வேண்டும் என்று என் தந்தையே சொல்லியிருக்கிறார் குமரப்பன். நான் என்னடாவென்றால் என் தந்தையின் கட்டளையையும் கண்ணாயிரத்தையும் உத்தியோகத்தையும் அறவே மறந்துவிட்டு உன்னோடு உலாவ புறப்பட்டிருக்கிறேன். இந்த கண்ணாயிரம் மாதிரி மனிதர்களை தேடிக்கொண்டு போய் எதிரே நிற்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எனக்கு என்னவோ மிகவும் அருவருப்பாக இருக்கிறது குமரப்பன். நீ இவர்களை போன்றவர்களை பார்த்து அருவருப்புத்தான் அடைகிறாய். நானும் பால்டபோரியும் இவர்களை போன்றவர்களை பார்த்து ரசிக்கிறோம். உனக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் சத்தியம். அப்பால் ரயில் நிலையத்திற்கும் இப்பால் பஸ் நிலையத்திற்கும் நடுவே அமைந்திருந்த அந்த மேம்பாலத்தில் நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்கள். வழக்கமான மாலை வேளைகளில் அந்த இடத்தில் பாய்ந்து வீசும் காற்று இன்றும் சுகமாக வீசிக்கொண்டிருந்தது. அந்த இடத்திலிருந்து பார்த்தால் வழக்கமாக தெரிகிற நகரின் பெரிய கட்டிடங்களும் கோபுரங்களும் இன்று ஏதோ ஒரு புதுவிதமான மாறுதலோடு அழகாக தெரிவன போல் இருந்தன. சென்னைக்கு செல்வதற்காக ஒவ்வொன்றாக தெற்கே இருந்து வரப்போகும் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான கூட்டமும் கலகலப்பும் அப்பொழுதே மதுரை நிலையத்தை திருவிழா கோலம் கொள்ள செய்திருந்தன. ரயில் நிலையத்தின் பல நிற விளக்கு ஒளிகளும் என்ஜின்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போய் வரும் ஓசைகளும், மற்றொரு பக்கம் தெற்கே தென்னை மரங்களும் வயல்களும் குடிசைகளும் அவற்றினுடைய யாரோ வகுத்த கடினமான நீதிகளைப் போல ஆரம்பமாகி தெற்கே போக போக வேறு வேறு திசைகளில் விலகும் ரயில் தண்டவாளங்களுமாக அந்த இடம் அந்த வேளையில் தனிப்பட்டதொரு அழகுடனே காட்சியளித்துக் கொண்டிருந்தது. பாலத்தின் மேற்கு புறத்து இறக்கத்தின் கனமான இரும்பு வேலியில் சாய்ந்தபடி ரயில் நிலையத்திற்கு எதிர்ப்பக்கம் பார்த்தவாறே சத்தியமூர்த்தியும் குமரப்பனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். விரிவுரையாளர் பதவிக்காக மல்லிகை பந்தலுக்கு தான் போய்விட்டு வந்ததையும் மல்லிகை பந்தல் கல்லூரி அதிபர் பூபதி அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததையும் நெருங்கிய நண்பன் என்ற முறையில் குமரப்பனிடம் கூறினான் சத்தியமூர்த்தி. மல்லிகை பந்தல் ஊரையும் கல்லூரியும் தனக்கு பிடித்திருக்கிறது என்பதையும் சத்தியமூர்த்தி தன் நண்பனிடம் கூறினான். கல்லூரி விரிவுரையாளராக வேலை பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிற பட்சத்தில் அதை உள்ளூரிலுள்ள கல்லூரிகளில் ஏதாவது ஒன்றில் தேடிக்கொள்ளேன். செலவு சிக்கனமாக இருக்க முடியும் என்பதற்காகவே இந்த யோசனையை உனக்கு நான் சொல்கிறேன். மல்லிகை பந்தலைப் போல வாழ்க்கை செலவுகளும் வாழ்க்கை தரமும் உயர்ந்த மலைநாட்டு நகரம் ஒன்றில் வேலை பார்க்கச் சென்றால் அங்கே நீ தங்கிக் கொள்வதற்கும் சாப்பிடுவதற்குமே உன்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதி செலவாகிவிடும். ஊரில் இங்கு உன்னை நம்பி காத்திருக்கும் பெற்றோர்களுக்கு நீ அதிகமாக ஒன்றும் அனுப்ப முடியாமல் போனாலும் போகலாம். உன் வீட்டு நிலைமை எனக்கு தெரியுமாதலால் இதை நான் உன்னிடம் சொல்ல வேண்டியதாக உள்ளது. மற்ற கல்லூரிகளை விட மல்லிகை பந்தல் கல்லூரியின் சம்பள விகிதங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இருந்தாலும் நீ வெளியூரிலும் உன் வீட்டில் மற்றவர்கள் இங்குமாக வசிப்பதால் இரட்டை செலவுதான் ஆகும். செலவையோ வருமானத்தையோ காரணமாக முன்னிறுத்தி சொல்லுகிற யோசனைகளை நீ விரும்ப மாட்டாய் என்று நான் அறிவேன். ஆனாலும் இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு சத்தியம் என்றான் குமரப்பன்.